Hey friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். So friends, இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்க பொருட்களை வச்சு எப்படி ஈஸியா பாடி உப்டான் prepare பண்றது அதான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். So எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. Basically பாடி உப்டான் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை நேச்சுரலாகவே க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு நம்ம டேமேஜ்டு ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ஒரு பாடி உப்டான் ட்ரெடிஷ்னல் ஸ்கின் கேர் ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக பாலாடை எடுத்திருக்கேன். நல்லா பாலை காய்ச்சி அதில் மேலே ஃபார்ம் ஆகிற அந்த பாலாடையிலேருந்து கொஞ்சமாக நான் ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி மாதிரி அதை மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பால் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். செகண்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கிறேன். நான் என் ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணுறதுனால அந்த ஒரு ப்ரொபோர்ஷன் தான் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணுறீங்கன்னா அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆட்டா மாவு எடுத்துருக்கேன். அதாவது நமக்கு கோதுமை மாவு தான் தேவை. ஸோ நீங்கள் கோதுமையை பொடிச்சு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைனா ஆட்டா மாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் கொஞ்சமாக மஞ்சள் எடுத்துருக்கிறேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உப்டானுக்கு சேர்க்கக்கூடிய அளவை விட கொஞ்சம் நிறையவே எடுத்திருக்கேன். பிகாஸ் எனக்கு என்னுடைய ஸ்கின்னில் கொஞ்சம் கூட டர்மரிக் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி, திக்கான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் இல்லைன்னா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பால் ஆட் பண்ணி நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் இந்த உப்டான் நம்ம அப்ளை பண்ணும்போது. அதுக்கப்புறமா இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ண பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நான் பால் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, ரொம்ப பால் ஆட் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு இந்த உப்டான் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண உப்டானை நம்ம எங்கே அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோமோ, ஸோ ஃபேஸ்லனா ஃபேஸில், பாடி ஃபுல்னா பாடி ஃபுல், கையிலனா கையில், கால்னா காலில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இது ஃபுல் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரை விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிரச்சனை கிடையாது. இப்போ வீட்டில் இருக்கிறவங்கன்னா இது ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம நார்மலாக வாஷ் பண்ணி தண்ணி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.